இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபத்தோடு இந்த ஆராதனை தொடங்குவோம். ஜெபம் செய்வோம். கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கோடா கோடி சோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பசந்திருநாமத்தினாலே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான நன்னால கத்தாவே உம்மோட சமூகத்தில் வர உதவி செய்தவரே உமக்கு நன்றி கத்தாவே. நாமத்தை மகிம்படுத்த கொடுத்த பலத்துக்காம கூட சோதரிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல கத்தாவே எத்தனை மக்கள் இருந்தாலும் அப்பா, எங்க கொடுத்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி பாஸ்வே. உம்மோட நாமத்தை துதித்து பாட கொடுத்த பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி கத்தாவே. கொடுத்த பலத்துக்காக உமக்கு நன்றி கத்தாவே. நீர் கிருபையோடு உங்க அன்பால் எங்களுக்கு காத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி கத்தாவே. பாதுகாத்தீராப்பா, போகிற வரைக்கும் எங்களோடு இருந்தீராப்பா. எங்க வீட்டுல கத்தாவே ஒரு நண்பனாக, ஒரு தகப்பன் தாய் போல எங்களோடு இருந்து பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி. எங்களோட ஜெபத்தை முழுதுமா கேட்டு வழி நடத்தினவரே கோடா கோடி சொத்துரிக்கிறோம் அப்பா. இந்த ஆறுதல் முழுவதுமா ஆசுதிங்க கத்தாவே. உம்மோட பிரசன்னத்தை நெருப்பு போக உமக்கு நன்றி கத்தாவே. பாடல் பாடும் போதும் கத்தாவே, உம்மோட சாட்சியை கேட்கும் போதும் அப்பா எங்களோடு இருங்க. உங்களோட வார்த்தை ஆராய்ந்து பார்க்கும் போது கத்தாவே நீர் எங்களோடு நீ பேசுவோம். நன்றி. எங்களை தொட பார்க்காமக்கு நன்றி கத்தாவே. இந்த செய்தி கத்தாவே எங்களுக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில புது பலத்தோட உம்மோட இன்னும் அதிகமா நெருங்கி வர்றது போல பெரிய காரியத்தை இந்த செய்தி மூலமாக நீ வெளிப்படுத்த பார்க்காமக்கு நன்றி. பலப்படுத்துங்க இயேசுவின் ஜெபங்களை பிதாவே. ஆமென். தேவனுடைய மகிமைக்காக சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்க அந்த பாடலை பாடுவோம். பாடும்போது அனைவரும் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள்.
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினால் துதியுங்கள். தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தே பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இரண்டாவது பாடலாக போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாக்க அன்பை என்றும் பாடுவே.
காக்க அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பூங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பூங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு சேகுவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு சேகுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கடைசி பாடலாக உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே இந்த பாடலை பாடுவோம். பாடும்போது அனைவரும் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் இதழித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் இதழித்தீர். சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக் அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல்
தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர் சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனின் செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி கடை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வீர் கிளை நறுக்கி கடை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வீர் சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா உயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்ந்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீக்கிரமாய் சேர்ந்திடுவி சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சுவாமி உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இப்போது பேபி ஜெனிட்டா டேவிட் ராஜ்குமார் அவர்கள் இந்த சிறப்பு பாடலை பாடுவார்கள். Praise Lord everyone, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. என் கூடவே இரும்.
எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே ஓ இயேசுவே நீர் இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது. தேங்க்யூ. ஜெபத்தில் இருப்போம். இந்த பொதுவான ஜெபத்தை திருமதி டாக்டர் பியூலா குணசேலா அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சுவாமி இந்த அருமையான காலை விளக்காமக்கு நன்றி ஆண்டவரே. தமிழ்ச்சி மீன் மக்களாக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்து இந்த கிருப்பைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே நீங்கள் சுற்றி 1000 பேர் விழுந்தாலும் நீ பார்ப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அது உண்மையாக பார்த்துட்ருக்கோம். பார்த்து இருந்து எங்களை எல்லாரும் உயிரோடு நீ காத்து இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நமக்கு நன்றி. ஒரு நாள் எங்களை உயிரோடு காத்தாண்டவரே. எங்களை சுற்றி எவ்வளோ கேசஸ் இருந்தாலும் அந்த சிட்டியில் எங்களை பத்திரமா காத்திருக்கீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்துருக்கீங்க. நமக்கு நன்றி சுவாமி. சபையின் மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நம்மளை காப்பாற்றுங்க சுவாமி. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தயவுசெய்து இறங்கி இந்த கொரோனா இன்ஃபெக்ஷனை தயவுசெய்து நிறுத்தி ஆண்டவரே. விமானம் மட்டும்தான் முடியும் சுவாமி. யாராலும் எதுவும் முடியாது சுவாமி. தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க சுவாமி. நார்மல் லைஃப் எங்களுக்கு திரும்ப கொடுங்க சுவாமி. நாங்கள் எல்லாம் சேர்ந்து திரும்ப ஆராதிக்கும் கிருபை எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொருவரும் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த சபையின் மக்கள் சொல்கிறாங்க எங்களுடைய குடும்பத்தார் வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய டயசிஸ், எங்களுடைய பிஷப், பாஸ்டர்ஸ், எங்களுடைய சபையை சேர்ந்த எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அந்த கருத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதி எங்களுக்கு காப்பாற்றும். ஒவ்வொருக்கும் வேண்டிய ஜீவன், சுகம், பலன், அவருடைய பொருளாதார தேவைகள், உணவு தேவைகள் எல்லாவற்றையும் எங்களை சந்தித்தரை வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். சாட்சி நேரம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சியா சொல்லுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சென்ற மாதம் மார்ச் ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. அப்பாவுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடினஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கவனிக்க முடியலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ கண்டிப்பாக வந்துடணும், நீ வந்து அப்பா கிட்ட உட்காந்து கவனிக்கணும், அப்போ தான் சரியாகும், ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு கூட இருக்கிறதுக்குன்னு சொன்ன உடனே அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஐயா கிட்ட மட்டும் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு இதெல்லாம் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அடுத்த ஒரு 4-5 நாளில் இருந்து மாமா வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது. அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். டிக்கெட் கிடைக்கணும், நம்ம எப்படி கிளம்ப போகிறோம் எதுவுமே தெரியல. நான் சண்டே ஸ்கூலுக்கான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஐயாட்ட போய் கொடுத்துட்டு, ஐயா இந்த மாதிரி சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொன்னால் டிக்கெட்டும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் கிளம்பி திருநெல்வேலி வந்தோம். பிள்ளைகளையும் தாத்தா பார்க்க வர சொன்னோம். அன்னைக்கு ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க. ஆனால் கடவுளோட பெரிதான கிருபையில் ஒரு 4 நாட்களில் அவங்க நல்ல சுகம் பெற்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரீடனாக தான் இருந்தாங்க. சுகம் ஆண்டவர் கொடுத்ததுனால எழுந்து நடக்க ஆரம்பித்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு சரி அப்பாவையும் பார்த்துட்டு நம்ம சூரத் போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம். அப்போ அப்பா வீட்டுக்கு வந்தோம். அது அந்த சாட்டர்டே அப்பா வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வந்து சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால அங்கே சர்வீஸ் இருந்தது. கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணோம். அதுக்கு பிறகு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்கிறப்ப அங்கேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் தமிழ்நாடும் லாக்டவுன் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அப்பாவுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் தேவன் கிருபை செஞ்சார். அதோட விட 6 வருஷமாக வந்து நாங்கள் சூரத்தில் இருந்து எந்த ஃபெஸ்டிவலும் எங்கள் பேரண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ண முடியல. இந்த ஈஸ்டரை அப்பா வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து அதை செலிப்ரேட் பண்ண தேவன் பெரிய கிருபை செஞ்சார். ஆண்டவர் வந்து எங்களுக்கு அவரோட சித்தப்படி ஒரு நல்ல வழியை காண்பிச்சாருன்னு நினச்சி இன்னும் நான் வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டுருக்கிறேன். பெரிய காரியங்களை செய்த ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இயர் 2020ல ஏசப்பா எனக்கு நல்லா பாதுகாத்தாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஃபெப்ரவரியில் லாஸ்ட் வீக்கில் தம்பிக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆயிட்டு நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், ப்ரே பண்ணோம். ஏசப்பா நல்லபடி நடந்து வச்சாங்க. தம்பிக்கு நல்லா ஆயிட்டாங்க. ஆமாங்க, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன்.
Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. ஆமென். இப்போது வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதல் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. 2 வேத பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 9 வசனம் வரை. முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியா இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் யோவாரானால் நலமாயிருக்கும், இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னதென்ன பிரகாசமாய் சொல்லுகிறான் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு திரும்ப தருகிறேன் என்றான், நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலத்து வெள்ளியையும் 6000 சேக்கில் நிறை பொன்னையும் 10 மாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டே செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலை தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவிற்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலியாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருக்கிறேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதினாகிய ஆவணவும் பர்பாரரும் நல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானியர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்னை முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் மகிமைக்காக தேவ கிருபை என்றும் உள்ளதே அந்த பாடலை பாடுவோம். அப்போது செய்திக்கு நாம் கடந்து போவோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டடம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டடம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டதாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டதாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ளும் என்றும் வேறு நெகேமியா அவையை அழைத்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ளும் என்றும்
ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பிதா குமாரன் பசும் திருநாமத்தினாலே வந்திருக்க ஒருவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இது நான் பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சமீபரே. யார் கைவிட்டாலும் பின் சொல்வேன், எனது இயேசுவை. அகல ஆன உயரமா இவ்வளவு அன்பு குந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உந்தனக்கு உந்தனக்கு உந்தனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உந்தனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. ஜெபம் செய்வோம். மகா கருணை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, துதிக்கிறவங்க தாவே, இந்த கால வேளையிலப்பா உம்மோட சமூகத்தில் உம்மோட வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க ஸ்வே கொடுத்த பலத்துக்காக உனக்கு நன்றி செலுத்துறீங்க ஸ்வே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வார்த்தைப்படியே ஸ்வே நம்பி விசுவத்தோடு நான் வந்திருக்கிறோங்க தாவே ஸ்வே. நீ தெளிவாக கத்தாவே அந்த வார்த்தையை எங்களோடு நீ பேச போக நன்றி, பலப்படுத்த போக நன்றி சேர்த்துறீங்க கத்தாவே. யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நீ தொட போகாம நன்றி. நான் நல்ல கத்தாவே நீரே என் மூலமாக வார்த்தை மூலமாக பேச போக நன்றி. இயேசுவின் ஜெபங்களை பிதாவே, ஆமென் ஆமென். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை கத்த சொன்ன வார்த்தை. உங்களோட ஜெபத்துக்கு கிடைத்த பதில் ரிவார்டு என்னன்னா சொல்லலாம், உங்களுக்காக கொடுக்கப்பட்டது வார்த்தை. நிச்சயமாக முடிவுண்டு. தலைவர்கள் இந்த சூழ்நிலையை முடியும் சொல்லி ஒரு நாளை வைத்து இருப்பாங்க. அந்த நாள் நெருங்கி வரும்போது அந்த சூழ்நிலை முடியாத ஒரு சூழ்நிலை வர்றதுனால அந்த நாளை தள்ளி வைப்பாங்க. ஆனா உலகத்தின் ராஜா சொன்னது சூழ்நிலை பார்த்து நிச்சயமாக முடிவுண்டு என்று சொன்னார் கர்த்தர். கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நீங்க குடும்பத்தோட விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி வைத்த விண்ணப்பத்தை கர்த்தர் செவிசாய்த்தார். நம்ம மத்தியில் இருக்கிற மக்கள் ஒரு 75%, 50%, 25%, 5%, 1% விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் அந்த பர்சன்டேஜ் பார்க்கல, கர்த்தர் அவங்க விசுவாசத்தை பார்த்தார். இந்த விசுவாசம் பார்த்து சொன்ன வார்த்தை நிச்சயமாக முடிவுண்டு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நாம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி கிடைத்த சூரத் சபை. ஆனா அந்த சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நாம இருக்கிறோம். கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல இருந்து வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை நாம இருக்கிறோம். சாத்தான் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா. ஆனா நாம் கர்த்தருக்கு 60 சபையை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சாத்தான் ஒரு சபையை தான் மூடுனா, ஆனா நம்ம 60 சபையை கட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தணும். கர்த்தர் அந்த மகிமையை பார்த்து சொன்ன வார்த்தை நிச்சயமா முடிவுண்டு. நீங்க குடும்பமாக சமூகத்துல ஜெபம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி பாடும்போது அது ஒரு சபையாக நீ உருவாக்கினீங்க. வேதத்தை சொல்லி இருக்கு, 2 அவங்க 3 பேர் இங்க கூடி இருக்கீங்களோ அந்த மத்தியில வாசல் பண்ணி இருக்குன்னு சொன்னார். நீங்க குடும்பமாக கூடி இருக்கும் போது நமது நாதன் இயேசு கிறிஸ்து அந்த மத்தியில இருந்து
அது ஒரு சபையாக உருவாக்கினார். எபிரேயர் 10:35. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் சொன்னாரு, உங்களோட விசுவாசம் நல்லது, ஆனா விசுவாசத்தோட இன்னும் நல்ல உறுதியோடு இருங்க, தைரியத்தோட இருங்க, கான்பிடண்டோட இருங்க. ஏன்னா வருகிற நாட்கள் உங்களோட விசுவாசத்தை கம்மி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். உங்க ஆத்மா சோர்ந்து போகிற மாதிரி இருக்கலாம். உங்களோட நீங்க பலவீனமாக ஆகலாம். ஆனா உங்களோட விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, உறுதியோடு இருங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் 18 வசனம் வரை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இந்த வசனத்துல 3 நண்பர்கள் கர்த்தர் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விடாம உறுதியோடு இருந்த 3 நண்பர்கள். ராஜா கிட்ட கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை தருவார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படின்னு 3 பேருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஒருவேளை கர்த்தர் விடுவிக்காம போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பெரிய ஒரு விசுவாசத்தோடு இருந்தார். நடந்தது என்ன? அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அந்த 3 நண்பர்களுக்கும் அக்னி தொட முடியல. கர்த்தர் பெரிய ஒரு பாதுகாப்பு தந்தார். இதே போலதான் சகோதரிகளே, இந்தியால குஜராத் 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த வைரஸ்னால ஒவ்வொரு நாளும் பெருகிட்டா இருக்கு. ஏரியா மக்கள் இறந்து போயிட்டே தான் இருக்காங்க. அது பார்க்கும்போது கேட்கும் போதும் பயத்தோடு இருக்கிறோம். என்ன இப்படி இருக்கு கர்த்தாவே, என்ன செய்ய போறோம், சீக்கிரமா ஒரு முடிவு தாங்க, இதுலங்க தப்புவீங்க அப்படின்னு ஜெபத்தோட கேட்டுட்டே இருக்கும். கர்த்தர் சொன்னது நிச்சயம் முடிவு உண்டு. ஏன்னா அந்த 3 நண்பர்களுக்கு கர்த்தர் அக்னியை தொட விடல. அதே போல உங்களையும் கர்த்தர் வெளியிலிருந்து எந்த சத்துருகளையும், எந்த நோய்களும், எந்த வைரஸும் தொட விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் உங்களை மத்தியில வாசமா இருக்கிறார். உங்களை அவ்வளவு பாதுகாப்பு தருகிறார் நமது கர்த்தர். அந்த 3 நண்பர்கள் எவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தாங்களோ, நீங்களும் விசுவாசத்தோடு இருக்கும் போது பெரிய காரியம் செய்ய முடியும். நிச்சயமாக முடிவு உண்டு அப்படின்னு சொன்னார் கர்த்தர். இந்த முடிவுக்கு பிறகு என்ன நடக்கும்? கர்த்தர் சொன்னது கண்டிப்பாக செய்வா. மனுஷன் வாக்கு மாறுவா, ஆனா கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். முடிவுக்கு பிறகு 3 விஷயம் நடக்கும். 1, விரும்புகிறதை செய்வார், எதிர்பார்க்கிறதை செய்வார், கேட்கிறதை செய்வார், விரும்புகிறதை செய்வார். நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த முடிவு பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தை விரும்புகிறதை செய்வார். நம்மளோட விருப்பம் நிறைய விஷயம் இருக்கும், ஆனா நம்ம கர்த்தர் உங்களோட விருப்பத்தை படியே செய்கிறார் கர்த்தர். மத்தேயு 15:28 வசனத்துல, நீ விசுவாசிக்கிறபடியே ஆக கடவுது, நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுது கர்த்தர் சொன்னார். நீ என்ன விசுவாசிக்கிறையோ அது கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். நீ என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேச போறீங்க, எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால உங்களோட விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இயேசு ஒரு வாழ்க்கையில இயேசு ஒரு நபரை பார்த்து, நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 5 வசனம் முதல் 7 வசனம் வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை.
நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எருசலேம் ஊரில் பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் வியாதியாய் இருந்த ஒரு நபரை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ விரும்புகிறாயா அப்படின்னு. அந்த மகனோட விருப்பம் என்ன? மகனோட விருப்பம், இந்த குளத்து அருகில் உட்கார்ந்து இருந்தா தேவதூதன் வந்து கலக்கும் போது உடனே இறங்கி நம்ம குணமாக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய விருப்பம். 38 வருஷம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துட்டே இருக்கிறார். இந்த முயற்சி எடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களோட வேதனை, அவங்களோட தோல்வி எல்லாம் கண் மூடப்பட்டது. அவர் யார்கிட்ட பேசினாரும் தெரியல, யார் எங்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, நம்ம எங்க இருக்கிறோம் அவர் தெரியல. தெரியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் கேட்க, நீ குணமாகிற, நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னது, ஆண்டவரே என்னை அந்த குளத்து அருகில் என்னை கூட்டி போய் விட்டா போதும் எனக்கு. ஆனா கர்த்தர் அந்த மகனோட விருப்பத்தை அறிந்திருக்கிறார். அது கர்த்தருக்கு தெரியும். தெரியாம அவனோட சூழ்நிலையை பார்த்து பேசுறான். அவனுக்கு தெரியல, நான் தான் ஆண்டவன், அவனுக்கு தெரியல, அவன் தெரியாம பேசுறான் அப்படின்னு கர்த்தர் அவன் உள்ளத்தை அறிந்திருந்து கர்த்தர் சொன்ன முனைவனு வார்த்தை, எழுந்திரு எடு நட, எழுந்திரு எடு நட, எழுந்திரு. இந்த உலகத்தில் சார்ந்த எல்லா பொருட்களையும் தூக்கி போடு, கவலைகளை தூக்கி போடு, கஷ்டங்களை தூக்கி போடு, எழுந்திரு, கர்த்தருக்காக எழுந்திரு. எனக்கு இந்த உலகம் எதுவும் வேண்டாம், கர்த்தர் மட்டும் போதும் அப்படின்னு எழுந்திரு. எடுங்க, கர்த்தருக்காக விசுவாசத்தோட இருங்க, கர்த்தருக்காக உங்களோட நேரத்தை எடுங்க, நட. எதை நீ எடுத்தீங்களோ அதை எடுத்து கர்த்தரை நோக்கி நடங்க. இந்த மாயமான உலகத்துல, இந்த உலகத்துக்குள்ள நீங்க கர்த்தரை நோக்கி நடக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பா. கர்த்தர் சொன்ன முனைவன வார்த்தை, உன் விருப்பம்படியே ஆக கடவுது. நீ என்ன விரும்புகிறியோ நான் செய்கிறேன். உன்னோட விருப்பம் என்னன்னு அறிந்து இருக்கிறேன். ஆனா நீ 3 விஷயம் தான் செய்யணும். எழுந்திருக்கணும், எடுக்கணும், நட. எழுந்திரு. இந்த உலகத்தை எல்லாத்தையும் போட்டு எனக்காக எழுந்துரு. எனக்காக விசுவாசத்தோடையும் உன்னோட நேரத்தை எடு. விசுவாசத்தோடையும் நேரமும் எடுத்து என் பின்னே வா. தன்னைத்தானே வெறுத்து உங்க சிலுவை சுமந்து வா. கர்த்தருக்காக நம்மளோட விசுவாசத்தை இன்னும் அதிகம் பண்ணி, என்னோட இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தை அதிகம் பண்ணி கர்த்தருக்காக பின்னோக்கி நடக்க நீங்க முயற்சி எடுங்க. 2வது, எதிர்பார்க்கிறதை செய்வார். நமது கர்த்தர் நாம எதிர்பார்க்கிற விஷயத்தை கர்த்தர் செய்கிறார். எரேமியா 29:11 வசனத்தில், நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு முடிவை உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை தீமைக்கு அல்ல, சமாதானம் கேதுவான நினைவுகளே. நீ எதிர்பார்க்கிற விஷயத்தை அறிந்திருக்கிறேன், உங்களோட நினைவை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா அது தீமைக்கு அல்ல, சமாதானம் கேதுவான நினைவா இருக்கிறது. ஒரு படைத்தலைவர் எலிசாவை நினைச்சு ஒரு எதிர்பார்ப்போட அவன் நோக்கி போயிட்டே இருக்கிறான். படைத்தலைவர். 2 ராஜாக்கள் 5:10. ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நாகமான் ஒரு பெரிய ஒரு படைத்தலைவராக இருந்தார். அவர் ரொம்ப ஒரு பலசாலியா இருந்தார். எங்க போனாலும் அவருக்கு வெற்றி. எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அந்த நாகமான் கிட்ட தோல்வியை சந்திக்க முடியும். எப்ப பார்த்தாலும் நாகமான் வெற்றியை சந்தித்தார். ஆனா நாகமானுக்கு எவ்வளவு வெற்றி பெற்றாலும் முழுமையான ஒரு சந்தோஷத்தை பெற முடியல. காரணம், நாகமானுக்கு ஒரு குறை உண்டு. நாகமானுக்கு ஒரு பெரிய ஒரு குறை உண்டு. அந்த குறை குஷ்டரோகம். அந்த குறையினால அவன் முழுமையான ஒரு சந்தோஷத்தை பெற முடியல. இவ்வளவு வெற்றி, எல்லாரும் சந்தோஷத்தோடு இருந்தாலும் அந்த சந்தோஷத்தோடு நான் இருக்க முடியலன்னு ஒரு பெரிய ஒரு வேதனை ஒவ்வொரு நாள் இருந்தது. அது ஒரு நாள் வீட்டில் இருக்கிற ஒரு சிறு பெண் நாகமானோட மனைவி கிட்ட,
எங்க ஊர்ல எலிசா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க போனா கண்டிப்பாக இந்த குறை போகிவிடும். நாகமான எலிசா தீர்க்கதரிசி பத்தி அறிந்து இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு எதிர்பார்த்து எலிசா நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாகமான் மனதுல எலிசா தீர்க்கதரிசியோட நான் போய் பார்க்க போறேன், அவரு வந்து தொட்டு எனக்கு குணமாக்குவார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போனார். நடந்தது என்ன? எலிசா ஒரு நபர் மூலமாக நீ யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு, 7 முறை ஸ்நானம் பண்ணு சொல்லும் போது நாகமானுக்கு அவ்வளோ கோபம். எங்க ஊர்ல இல்லாத நதி இங்க இருக்கா, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பயங்கரமா கோபம் இருந்தார். ஆனா நாகமானோட இருக்கிற வேலைக்காரன் சொன்னது, ஆண்டவரே தலைவரே, ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி உங்களுக்கு ஒரு நாடு கொடுன்னு சொன்னா கொடுத்துருப்பீங்க, சில பேரை கொண்டு போட்டு சொல்ல கொண்டு போட்டு இருப்பீங்க, உலகத்துல என்ன வேணும் எல்லாவற்றிலும் கேட்டா நீ கொடுத்துருப்பீங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லி இருக்கிறார், செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால நாகமான் ஒரு 3 விஷயத்தை செய்ததுனால தான் அந்த குறைகளை மாறிவிட்டது. 3 விஷயம். 1, கேட்டார், செய்தார், மாறினார். கேட்டார், எலிசா தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டார், எதை கேட்டாரோ அது செய்தார், எதை செய்தாரோ அவன் வாழ்க்கையை மாறிட்டது. உங்களோட எதிர்பார்க்கிறதை நான் செய்கிறேன், ஆனா 3 விஷயம் செய்யணும். 1, கேட்கிறது. இப்போ இருக்க காலத்துல நிறைய செய்திகள் கேட்டுட்டே தான் இருக்கிறோம், நிறைய பாடல்கள் கேட்டுட்டே தான் இருக்கிறோம். கேட்கிற வார்த்தை தேவனோட வார்த்தையா புரிந்து கொள்ளுங்க. பேசுற நபர் தேவனோட வார்த்தையை பேசுறாங்களா அப்படின்னு உறுதியோட கேளுங்க, புரிந்து கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை அதிகம் பண்ணுங்க. நீ எதை கேட்டீங்களோ அதை உங்களோட வாழ்க்கையை வெளிப்படுத்துங்க, உங்க வாழ்க்கையை பயன்படுத்துங்க. கர்த்தர் சொன்னா அந்த வசனத்தை என் வாழ்க்கையில போடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்க பயன்படுத்துங்க. நீங்க பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒரு மாற்றம் தருவார். நாகமான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம். நீங்க இப்ப இருக்க உலகத்துல குஷ்டரோகி இருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்க போகும்போது நோய்பட்டு இருக்க ஒரு நபர் இருந்தாலும் குணமாக இருக்கிற நபர் அங்க இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க போகும்போது அந்த நபரோட நீ பார்த்தா இந்த குஷ்டரோகி இருக்கிற அடையாளம் நீங்க அழகா பார்த்துருக்கலாம், அந்த அடையாளம் மாறாது. ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க வாழ்க்கை முழுதுமாக அந்த அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால, எதை கேட்டாரோ அது செய்ததுனால பிள்ளை உடம்பு போல மாறிவிட்டது. குறை உண்டோ அப்படின்னு பார்க்க முடியாது, அவ்வளவு பேர் அற்புதம் செய்தார். அதே போல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதுவும் வாழ்க்கையை செயல்படுத்தும் போது அந்த செயல்படுத்தினால கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு மாற்றம் தருவார். நாகமான் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்க வேண்டாம், சாதாரண ஒரு வேலைக்காரனோட வார்த்தையை கேட்க வேண்டாம். ஆனா நாகமான் சிறு பிள்ளையோட வார்த்தையை கேட்டார், தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டா, வேலைக்காரனோட வார்த்தையை கேட்டான். எது நல்லதோ அறிந்திருந்தா அதே போலதான் நாமும் தேவ வார்த்தையை கேட்கிறோம், அது அவரோட வார்த்தையாருன்னு தெளிவா நாம் புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கை கர்த்தர் பெரிய ஒரு மாற்றம் தருவார். இந்த மாற்றங்கள் பெரிய ஒரு அற்புதமா இருக்கும். மனுஷன் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்வார். நாகமான் எதிர்பார்த்தது எலிசா மூலமாக என்னை குணமாக்கணும் அப்படின்னு நாகமான் எதிர்பார்த்தது வித்தியாசம், ஆனா கர்த்தர் செய்தது வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா நாகமான் எதிர்பார்த்தது எலிசா மூலமாக எலிசா வந்து தொட்டு என்னை குணமாக்குவார் அப்படின்னு அந்த வழியில நினைச்சாரு. ஆனா கர்த்தர் வேற வழியில அவர் நினைத்தது நிறைவேற்றினார், அவர் எதிர்பார்த்ததை நிறைவேற்றினார். அதே போலலாம் நீங்க அந்த முடிவு பிறகு நீ எதிர்பார்த்து இருக்கலாம், என்னோட வாழ்க்கை என்னோட ஃபியூச்சர் இப்படிதான் இருக்கும், இது மூலமா சரியாயிரும் அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் வேற வழி மூலமாக அதை நிறைவேற்றுவார்.
நிச்சயமாக முடிவுண்டு. நிச்சயமாக உங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் கர்த்தர். ஆனா கர்த்தரோட வழியில அவரோட சுத்தம்படியே செய்வார். நம்மளோட வேலை கேட்டதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். எதை செய்தோமோ அது மூலமா கர்த்தர் ஒரு மாற்றம் தருவார். மூணாவது, கேட்கிறதை செய்வார். நம்ம கர்த்தர் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது செய்கிறார். மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நான் பெறுவீர்கள். அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது எதை கேட்கிறேன் எல்லாவற்றிலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம கர்த்தர். இயேசு வாழ்க்கையில ஒரு தகப்பன் இயேசு என் மகனுக்காக ஒரு விஷயத்தை கேட்டார். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். மார்க் 9:17 முதல் 19 வரை. மார்க் 9:17 முதல் 19 வரை. மார்க் 9:17 முதல் 19 வரை. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். மகனோட தகப்பன் இயேசோட கர்த்தாவே, உங்களோட சீடர்கள் மத்தியில என் மகனை கூட்டிட்டு போன யாருமே குணமாக்க முடியல. என் மகனை ஏதாகிலும் செய்யக்கூடுமானா செய்யும் அப்படின்னு இயேசு கிட்ட கேட்கிறார். இயேசு கோபமடைந்து சொன்ன 3 வார்த்தை, உங்க விசுவாசம் எங்க? எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு 3 விஷயத்தை சொன்னார் இயேசு. அப்படின்னு 3 கேள்வி கேட்டார். உங்க விசுவாசம் எங்க? இந்த பயத்தினால உங்களோட விசுவாசம் படிப்படியாக மாறுகிறதா? மனிதனை பார்த்து பயப்படுறீங்களா? உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்களா? நடக்குமோ அப்படின்னு பயத்தோடு இருக்கிறோமா? என்னை பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இருங்க. சூழ்நிலை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. கர்த்தர் கேட்டது 2வது கேள்வி, இதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன். 2வது வருகை வரும்போது இயேசு இப்போ கூட இருக்கிறது போல அந்த நேரத்துல அவர் இருக்க மாட்டார். 2வது வருகை வரும்போது அவர் நியாயாதிபதியாக நிற்பார். ஒரு தந்தை தாய் போல அந்த இடத்துல காட்ட மாட்டார். ஒரு நீதிபதியாக அந்த இடத்துல இருப்பார். அதுக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு வளர்ச்சியை உருவாக்கணும். 2வது வருகை வர்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். கத்த கேட்கிறார், எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். நான் இருக்கும் போதே நீங்க ஆயத்தமா இருங்க. நான் இருக்கும் போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி எடுங்க. நான் கூட இருந்து பலம் தர்றேன். ஆனா 2வது வருகை வரும்போது இப்போ இருக்கிறது போல, ஒரு தந்தை போல, ஒரு தாய் போல, நண்பன் போல இப்போ இருக்கும் போல நான் அந்த நேரத்துல இருக்க மாட்டேன். அந்த நேரத்துல நீ தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பேன். அந்த வலி தலைமுறையாக அந்த வலி இருந்துட்டே இருக்கும். மனுஷன் கொடுக்குற வலி ஒரு நாளோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷமோ, இல்ல சாவ வர அந்த அடையாளம் இருக்கலாம், அந்த வலிகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்குற வலி தலைமுறையாக இருக்கிறோம். எச்சரிக்கையா இருங்க சகோதரிகளே. கர்த்தர் அன்போடு இருக்கும் போது, சாந்தமுள்ள ஒரு நம்பரா வரும்போது நமக்கு சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கும். அவர் பிரம்போட வரும்போது நீங்க செய்கிற ஒவ்வொரு தப்பும், அரிதும் மரியாதை செய்த அனைத்து பாவத்துக்கும் தண்டனை தருவார். பிரம்போட அடிப்பார். அந்த வலி ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்கிறாயா? உன் மகன் குணமாகிற விசுவாசிக்கிறியா? விசுவாசத்தை எல்லாம் கூடும் அப்படி சொன்னார். தகப்பன், ஆம் கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். ஆனா என்னோட விசுவாசம்
மாறாம இருக்கிறதுக்காக எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்டான் தகப்பன். ஏனென்றா சிறு வயதுல இருந்து அந்த மகனை எல்லா மனுஷங்கிட்டையும் கூட்டிட்டு போய் குணமாக்க முடியாதோ அப்படின்னு முயற்சி எடுக்கிற தகப்பன். அதனால உள்ளத்துல ஒரு விசுவாசம் கம்மியா இருக்கலாம். சீடர் இயேசு போல பல அற்புதம் செய்த சீடர்கள் கிட்ட போகும்போது சீடர் ஒன்னும் செய்ய முடியல, சோர்ந்து போயிருக்கலாம், ஆத்மா சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தகப்பன் கர்த்தர்கிட்ட கேட்டார், விசுவாசித்த ஆண்டவரே, ஆனால் என்னோட விசுவாசம் மாறி போயிருந்தா எனக்கு உதவி செய்யும், விசுவாசம் அதிகம் பண்றதுக்கு இது உதவி செய்யும். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதே போல நமக்கும் ஒரு விசுவாசம் கம்மியா இருக்கலாம். கர்த்தர் சொன்ன விசுவாசத்தோட ஜபத்தோட எது கேட்குறீங்க அவைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். விசுவாசத்தோட நம்ம கேட்கிறோம். ஒருவேளை ஜபத்துக்கு பிறகு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்மளோட விசுவாசம் கம்மியாகலாம். ஆனா கர்த்தருக்கு கேட்போம், கர்த்தாவே ஒருவேளை என்னோட விசுவாசம் கம்மியானா எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே அப்படி கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசத்தை கம்மியாகாம கர்த்தர் பலத்தோட கொடுப்பார், இன்னும் அதிகமா விசுவாசத்தை தருவார் தேவன். ஒரு சின்ன கதை. ஒரு பெண்மணி காலையில நல்ல ஒரு ஜோம் பண்ணி, கர்த்தாவே வெளியே மழை வர போல இருக்கு, ஆனா கண்டிப்பா நான் வேலைக்கு போகணும், இன்னைக்கு நான் வேலைக்கு போகும்போது மழை வறுக்கிறது, நான் உங்ககிட்ட கேட்குறேன் கர்த்தாவேன்னு சொல்லி ஜோம் பண்ணி முடித்து அந்த பெண்மணி வேலைக்காக ஆயத்தமா இருந்தாங்க. வெளியே போகும்போது ஒரு வேளை மழை பெய்ஞ்சா பெய்யுமே அப்படி சொல்லி கொடையை எடுத்து பேக்ல வச்சு போனாங்க. அதான் அவிசுவாசம் தெரியுது. பிறகு நடக்கிற சூழ்நிலையில நம்மளோட விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது? மனுஷன் சில நேரம் இப்படிதான் யோசிப்போம், சுய புத்தியை யோசித்து ஒருவேளை எப்படி நடந்துருமோ, ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு பயத்தினால நம்மளோட விசுவாசத்தை கம்மியாக்குறோம். அந்த பெண்மணி ஒருவேளை மழை வந்துருமோ அப்படின்னு காலையில வைத்த ஜெபத்தை மறந்துட்டாங்க. நம்ம தேவன் வாக்கு மாறாத தேவன், செய்வனா கண்டிப்பா செய்வார். சொன்னார், நிச்சயமாக முடிவுன்னு சொன்னார். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார். கண்டிப்பாக உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களோட விசுவாசத்தினாலதான் கர்த்தர் சொன்னார், நிச்சயம் முடிவுன்னு சொல்லியிருக்கார். இந்த சூழ்நிலையை ஒரு முடிவு கூட்டிட்டு வர போறார். சங்கீதம் 3:6. சங்கீதம் 3:6. சங்கீதம் 3:6. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நான் பயப்படேன், நான் பயப்படேன் அப்படின்னு வசனத்துல விரோதமாக 10,000 பேர் சுத்திலும் படையெடுத்து வந்தாலும் நான் பயப்படேன் அப்படின்னு சங்கீதக்காரர் பாடினார். ஏன்னா என் கர்த்தர் என்னை சுமக்கிறதுனால. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க மாறலாம், உங்க விசுவாசம் மாறலாம், ஆனா கர்த்தர் மாறாத தேவன் உங்களோடு இருந்து உங்களை சுமக்கிறார், உங்களை தாங்குறார். நீங்க தாங்கிறதுனால, சுமக்கிறதுனால நீங்க உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா 10,000 பேர் வந்தாலும், எத்தனை வகையான வைரஸ் வந்தாலும், எத்தனை வகையான நோய்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. விசுவாசத்தோடு நீங்க இருக்கணும். 3 பேர் விசுவாசத்தோடு இருந்தா அக்கினி பார்த்து பயம் இல்லாம குதிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே அணங்கல. அதே போல நீங்களும் விசுவாசத்தோடு இருங்க. நீ கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த முடிவு பிறகு வருகிற 3 விஷயத்தை கர்த்தர் நிறைவேற்றுன்னு சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா நிறைவேற்றுவா. கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க. இந்த மாயமான உலகத்தை எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கர்த்தருக்காக எழும்பி நில்லுங்க. உங்களோட ஜெபத்தை அதிகம் பண்ணுங்க. கர்த்தருக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. எது கேட்குறீங்களோ அதை செயல்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில எதை செயல்படுத்துங்களோ உங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும். உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், விசுவாசத்தோடு இருங்க. 2வது வருகை வர்றதுக்கு முன்பாக அவைக்குரிய வாழ்க்கையை முன்னேற்ற பாருங்க. 2வது வருகைக்கு ஆயத்தமா இருங்க. வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பனாக வாங்க, தாயோட வாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் அவரோட கிருபையோடு வந்து நம்ம தேற்றுவார். இன்னும் வருகிற நாட்களை முடிவு சீக்கிரமா இருக்கிறது. அந்த முடிவு வரும்போது எல்லாரும் சாட்சியாக நம்ம இருப்போம்.
நம்ம ஆலயத்துல எல்லாம் சாட்சியோட சொல்லுவோம், கர்த்தரோட கிருபையால தான் நாங்க தேவனோட ஆலயத்துல சேர்ந்திருந்து தேவனை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நாட்கள் தான் இருக்கு. ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா கதை சொன்னா நிச்சயம் முடிவுண்டு. இந்த மாதிரி வேலையில முடிவு சீக்கிரமா இருக்கிறது. கதை சொன்னா நிச்சயம் முடிவுன்னு சொல்லி இருக்கிறார். மே 3ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்க. அது 3ஆம் தேதி மாறி போகலாம். ஆனா கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். முடிவு உண்டுன்னு சொன்னா கர்த்தரோட சுத்தம்படியே நாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில விரும்பபடி எல்லாவற்றையும் செய்வார். எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்வார். கேட்கிறது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க விசுவாசித்தால் எல்லாம் கூடும். இந்த செய்தி மூலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது ஆலய அறிவிப்புகள். ஆலயத்தின் அறிவிப்புகள். நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படி நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். வேத வசனம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. நாளிலே நாம் திறப்பின் வாசலில் நின்று தேவனோடு நாம் ஜெபிப்போம். நாட்களிலே ஜெபிப்பதற்காக தேவன் நமக்கு அநேக நேரங்களை தந்திருக்கிறார். அந்த நாளிலும் நமக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குருவானவர் மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்போம். நம்ம அறிகின்ற வசிக்கின்ற அநேக பிள்ளைகள் உண்டு. இந்த நாளில் தேவைகள் அநேக பிள்ளைகளுக்கு உண்டு. தேவைகளை தேவன் சந்திக்க அந்த பிள்ளைகளுக்காக அநேகர் கொடுத்து உதவ தேவன் கிருபை செய்வாராக. நாம் இந்த நாளிலே ஜெபத்திலே நாம் இன்னும் ஐக்கியப்படுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தேசங்கள் ஜெபத்துக்காக இன்றைய நாளிலே காத்திருக்கிறது. தேசம் முழுவதும் உள்ள பிள்ளைகள் தேவனை கண்டுகொள்ள விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபத்துள்ள ஏறெடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வாரம் தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகள் 26/4/2020 அன்று சகோதரி ஜாஸ்மின் பியூலா ஜேக்கப், 27/4/2020 அன்று திருமதி புஷ்பா சாம், 29/4/2020 அன்று நமது சபையின் போதகர் பாஸ்டர் கிறிஸ்டோபர் அருள்தாஸ், 30/4/2020 அன்று மிஸ்டர் பிரகாஷ், 1/5/2020 அன்று பேபி ஆலிஸ் அகஸ்டி. தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் 1/5/2020 அன்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்டீபன். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக சபையின் போதகர் ஐயா அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். மகா கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, இந்த காலை வேளையில அப்பா இந்த வாரத்தில் கர்த்தாவே பிறந்தநாள் கொண்டாடும் பிள்ளைகளுக்காகவும் திருமணம் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. உம்மோட கிருபை கர்த்தாவே அவங்களோடு நிரம்பி போக நமக்கு நன்றி கர்த்தாவே. இப்போ இருக்க சூழ்நிலை மத்தியில் அப்பா நீ கரம் பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தாவே இந்த வருஷம் ஆசீர்வாத வருஷமாக நீ தரப்போக நமக்கு நன்றி கர்த்தாவே. இதாவே ஒரு மனமாக கூடி நோக்கி கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீர் பதில் கொடுக்க போக நமக்கு நன்றி. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததுனால 2020 வருஷம் எங்களை ஆசீர்வதித்து நடத்தினார். தெய்வ சந்தோஷம் என் உள்ளத்துலையும் என் குடும்பத்திலையும் இருந்ததுன்னு சொல்ற போல பெரிய சாட்சிகள் கர்த்தாவே நீர் அவங்க மூலமாக வெளிப்படுத்த போக்க நமக்கு நன்றி, பலப்படுத்த போக்க நமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. ஏசுஞ்சவங்கள பிதாவே, ஆமென். ஆமென். தேவன் மகிமைக்காக இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் அந்த பாடலை பாடுவோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன்.
இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள ஆண்டவரே, ஸ்வயம் சோத்தரிக்கிறோம் 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 அப்பா. இதாவே உங்க அன்புக்காக உமக்கு நன்றி, உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொன்னீரப்பா. அதுக்கு உமக்கு நன்றி இதாவே. எங்களோட ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நல்ல ஒரு பதிலை கொடுத்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா. பிதாவே இப்போ இருக்க எங்கள் சூழ்நிலைப்பா, அந்த முடிவு எப்போன்னு காத்து கொண்டு இருக்க நேரத்தில் நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொன்னீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. பிதாவே இந்த நாட்கள் போக 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 எங்களோட விசுவாசத்தை கர்த்தாவே, எங்களோட ஆத்மாவோட பலன் கர்த்தாவே படிப்படியாக இறங்கிட்டே இருக்காப்பா. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்ய போக உமக்கு நன்றி, பலப்படுத்த போக உமக்கு நன்றி கர்த்தாவே. சங்கீதம் 3:6 சொன்னீரப்பா, நான் பயப்படேன். ஆம் கர்த்தாவே. கர்த்தாவே நான் கேட்ட செய்தி மூலமா கர்த்தாவே என்னோட தேவன் என்னோட இருக்கிறார். எங்கள் ஜெபத்தை செவி சாய்க்கிறார். எங்கள் உள்ளத்தில் இருக்க விசுவாசத்தை 1% விசுவாசம் இருந்தாலும் கர்த்தர் அந்த விசுவாசத்தை செவி சாய்க்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அப்பா. அதனால நீங்க 10,000 பேர் வந்தாலும் சுத்திலும் அக்கினிக்குள்ள இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தாவே. ஏன்னா என்னோட தேவன் என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்துறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னும் நல்லா நடத்தும், இன்னும் நல்லா நடத்தி கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே ஸ்டெடியா இருக்க எங்க பலப்படுத்த பக்கம் உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, எங்க சபை மக்களுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசிரிக்க நன்றி, ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போற நன்றி கர்த்தாவே. அவங்களோட சூழ்நிலை அறிந்திருக்கிறப்பா. அடுத்து என்ன செய்ய போறோம்னு இருக்கிற அந்த கேள்விக்கு கர்த்தாவே நீ நல்ல ஒரு பதிலை கொடுத்தவரே உமக்கு நன்றி. இன்னும் நல்ல வழி நடத்தப்போ நன்றி. நான் இயேசுவோட பிள்ளையா இருந்ததுனால கர்த்தர் வழி நடத்தினான்னு சொல்ற போல ஒவ்வொரு குடும்பத்தாரும் கர்த்தாவே சாட்சியாக சமூகத்தை வைக்க போக உமக்கு நன்றி கர்த்தாவே. அது போல கர்த்தாவே யூடியூப்ல கர்த்தாவே கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீ தொட்டதுக்காக நன்றி, பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறீங்க கர்த்தாவே. இன்னும் அவங்களோட ஆவியக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே இன்னும் நல்ல பலத்தோட உங்களோட இன்னும் நல்லா நெருங்கி வர நீ உதவி செய்ய போக உமக்கு நன்றி பிதாவே. பலப்படுத்துங்க இயேசுஞ்சவங்களை பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் மூலமே பசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு என்றும் இருப்பாராக. ஆமென். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போகினு கண்டு கொண்டா. சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போகினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொண்டென்றுரைத்தா. தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்று கொண்டென்றுரைத்தா.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வர கடவோம்.